So good afternoon. Good afternoon, friends. சத்தமா சொல்லுங்க. Good afternoon. சின்ன வயசுல இருந்து இந்த பழமொழி கேட்டிருப்போம். விதை ஒன்று போட்டா அப்புறம் இன்னொன்று பிழையும் பயிர் இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க நிறைய. என்ன அப்படி சொல்லி தான் நாம் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படாமல் விட்டோம். சரியா, நம்ம லைஃப்பில் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளே யோசிச்சிருப்போம், இவன் மட்டும் எப்படி பெரிய ஆனான்னு தெரியல, நம்ம தெரியாமல் இந்த வாத்தியார் வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணும் சம்டைம்ஸ். இந்த டீச்சர் வேலை ரொம்ப முக்கியமான, ஏன்னா நானும் இப்போ டீச்சர் தான். இப்போ இங்கே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு விட்டுருங்க, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 பசங்களை ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஏன் நான் டீச்சிங் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சரால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் இல்லை, அதுதான் என் கோவத்தை டீச்சராக தான் காமிக்க முடியும் அப்படின்னு. சரி, காலேஜ் முடித்தோடனே நான் சரி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் இருந்தது. அந்த ஆசை நிறைவேறலைனாலும் சரி, இப்போ எந்த வேலையில் இருந்தாலும் டீச் பண்ணுறதுன்றது எங்கே இருந்தாலும் டீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படின்ற இந்த கான்செப்டுக்கு உள்ளே வருவோம். ஏன்னா இப்போ ஒரு பையனோ பொண்ணோ இந்த உலகத்தில் அவங்க பிறந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு அந்த அப்பா அம்மா கிட்ட வளர்கிறதுக்குள்ள அப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம அந்த சோஷியல் கண்டிஷன்லாம் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஒரு சில மேலோட்டமான விஷயங்கள்லாம் அதுவாக. இப்போ குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நெருப்புனா சுடும் அப்படின்னு நாம் அது தவழும் போது சொல்கிறது இல்லை. அது ஏதாவது கை வச்சு சுட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணணும், டக்குன்னு இந்த மாதிரி கலரில், அது எல்லோ கலரில் இருந்தால் கூட அது பார்த்து பயப்படும். நெருப்பு இப்போ ஏதாவது எல்லோ கலரில் ஏதாவது பார்த்து அது கை சுட்டுருச்சுன்னா அதை பார்த்து பயப்படுற மாதிரி சின்ன வயசுலேருந்தே நாமளே என்ன பண்ணுறோன்னா, யாரும் சொல்லி கொடுக்காமே நாமளே கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க, எது சரி தப்பு அப்படின்னு அவங்களுக்கு எது சரி தப்புன்னு தோணுதோ அந்த சரி தப்புன்றத கொஞ்சம் அந்த கற்றுக்கிறதுல கொஞ்சம் மேலே வச்சு, அவங்களுக்கு எது சரி தப்புன்னு தோணுதோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திக்கிட்டு போகிறாங்க அந்த குழந்தைய ஒரு பக்கமாக. அது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிற மாதிரி தான். அதுக்கப்புறமா டீச்சரோட வேலை. இப்போ கொஞ்சம் அவன் நல்லா வளர்ந்து எல்லா பர்செப்ஷனும், கேட்கறது, பார்க்கறது, கவனிக்கிறது, உணர்றது, இந்த எல்லா பர்செப்ஷன் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா அந்த பையனை எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க ஸ்கூலில் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த 5 பர்செப்ஷனுக்கும் வேலை இருக்கா? 5 பர்செப்ஷனுக்கும் வேலை இருக்கா? பார்க்கறது, கேட்கறதுன்றத விட கவனிக்கிறது, அதுக்கப்புறம் அதை உணர்றது, ஃபீல் பண்ணுறது, இந்த 5 பர்செப்ஷனுக்கும் வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் இருந்தப்ப ஏதாவது ஒரு வாத்தியார் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாத்தியாராக இருப்பார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி வாத்தியாராக இருப்பார். மற்ற வாத்தியார்லாம் உங்களுக்கு அந்த வாத்தியாரை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி வரும், என்ன காரணம் தெரியாது. இல்லை, ஒரு வாத்தியாரை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், இல்லை அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும், மற்ற வாத்தியாரோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். காரணம் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய அப்ரோச்சும் உங்களை ரொம்ப கவர்ந்துருக்கும். அந்த மாதிரி வரப்ப டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டில் ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸாக இருக்கிறாங்க அந்த பசங்க வளர்ந்து வேலைக்கு போகிற வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஆரம்பித்து வேலைக்கு போகிற வரைக்கும் நீங்கள் எப்படி அவங்களுக்குள்ளே இருக்கீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தருமே உங்களோட ஆளுமே அந்த பையனோடக்குள்ளே இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. உங்கள் பேர் என்னவோ உங்கள் பேருடைய ஆளுமை அந்த பையனுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆளுமை அவன் அதை என்ன பண்ணுறான்னா, நம்ம வாத்தியார் இது சொல்லி கொடுத்தாரு, நம்ம வாத்தியார் இப்படி நடந்துக்க சொன்னார், இல்லை நம்ம வாத்தியார் இப்படி இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண சொன்னார் அப்படின்னு உள்ளே இருந்து எல்லா ஆளுமையும், எந்த ஆளுமை உள்ளே போயிருக்கோ
இந்த பர்சனாலிட்டிக்குள்ள இந்த உள்ள இருந்து சொன்னா இல்லைங்களா, இந்த பர்செப்ஷன்ல இந்த 5 பர்செப்ஷன்ல விஷுவல் பர்செப்ஷன், ஹியரிங் பர்செப்ஷன், சென்சிங் பர்செப்ஷன், அந்த மோந்து பார்க்கறது எல்லா பர்செப்ஷன்லையும் உள்ள போற விஷயங்கள்ல உங்களோட டீச்சர் பர்சனாலிட்டி நிறைய உள்ள போயிருக்கு அந்த பர்சனாலிட்டிக்குள்ள. ஸோ அவன் என்ன பண்றான்னா உங்களை உள்ள வாங்கிக்கிட்டு வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றப்ப உங்களை தான் அவன் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கிறான். நாம ஏதாவது ஒரு பையனை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தான்னா, இப்ப கூட ஒரு ஸ்கூல் போயிருந்தேங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கொளத்தூர் கிராமத்துல ஒரு நடுநிலை பள்ளிக்கு ஒரு ஸ்கூல் போயிருந்தேன். 150 பசங்க தான். மாணவர் திறன் விருந்து, மாணவர் திறன் விருந்து அப்படின்னு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. திறன் விருந்து நடத்தல. அந்த 150 பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹெட் மாஸ்டருக்கு என்ன ஸ்பிரிட் இருக்குமோ, அந்த டீச்சருக்கு என்ன ஸ்பிரிட் இருக்குமோ, அந்த ஹெட் மாஸ்டருக்கு என்ன கியூரியாசிட்டி இருக்குமோ, அந்த 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 ஹெட் மாஸ்டருக்கு வந்து என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குமோ, அதை எல்லாருமே அந்த பசங்கள்கிட்ட பார்க்க முடியுது. எல்லாருக்குமே இது இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஹெட் மாஸ்டர் வந்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அதில் இந்த பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் அவங்க டீச்சர் மாதிரியே அவங்க ஹெட் மாஸ்டர் மாதிரியே அவங்கள பாவிச்சுக்கிறாங்க. இது வந்து அந்த நம்ம வீட்டில் நம்ம அப்பா மாதிரி நடிச்சு நம்ம பண்ணி பார்த்துருப்போம்ல. அப்பா மாதிரி இல்லைன்னா நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா அம்மா மாதிரி நடந்து பார்த்துருப்பீங்க, அப்பா மாதிரி நடந்து பார்த்துருப்பீங்க. நானும் சின்ன வயசில் எல்லாரும் ஒருத்தர் நம்ம அப்பா மாதிரி நடந்து பார்த்துருப்போம். அப்புறம் நம்ம அப்பா தான் நம்ம அப்பா எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம். அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்பா ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். மேபி இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்கும் அப்படின்றதுல நீங்கள் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விதை போடலை. ஆக்சுவலாக நீங்கள் அந்த விதையை வளர்க்குற அந்த என்விரான்மெண்ட்டு வந்து அந்த செடி வந்து எப்படி நல்லா வளருது அப்படின்ற அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அந்த ஒளி, அந்த ஈரப்பதம், அதுக்கான அந்த உரம், மண், நல்ல உரம், மண் பயனுற வேண்டும் அப்படின்ற மாதிரி நல்ல மண், இதெல்லாம் சேர்ந்து ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை மொத்தமாக ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை எப்படி வச்சுக்கிறாங்க, அதுலேருந்து வெளியில் வர பசங்க என்னவா ஆகுறாங்க அப்படின்றதுல தான் நாம் இப்போ சொன்னதில் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு நல்லா படிக்கிற பசங்களை நாம் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். சுமாராக படிக்கிற பசங்களை சுமாராக ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். மோசமாக படிக்கிற பசங்களை மோசமாக ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இல்லை, ரெக்கக்னைஸே பண்ணுறது இல்லை. இதுதான் அவர் சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. ஸோ இதில் இப்போ என்னோட எக்ஸாம்பிளுக்கு வருவோம். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட். ஆக்சுவலாக 6ஆவதுக்கு அப்புறமா ஸ்கூல் போகாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கற்றல் குறைபாடு அப்படின்னு இந்த விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படின்னு இருந்ததில்லை. என்னுடைய விதையை போடும்போது அந்த விதை முளைக்குமா அப்படின்ற டவுட்டில் தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்டுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்னோட லேர்னிங் டிஸார்டர், எனக்கு படிப்பு வரல அப்படின்றது எப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படித்து முடிச்சுட்டு நான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு டிஸார்டர் எனக்கு இருக்குன்னு, லேர்னிங் டிஸார்டர் ஒன்று இருக்குன்னு. ஸோ அந்த டிஸார்டரில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத யாராலுமே என்னால் எங்கள் அப்பா அம்மாவும் என்னால் கண்டுபிடிக்கல. எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க அந்த அளவுக்கு அறிவாளி இல்லை, படித்தவங்கள்ட்ட அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பையன் ஏன் நல்லா படிக்கலன்னு. டீச்சர் யாருக்குமே வந்து நான் ஃபெயில் ஆகிற எல்லா சப்ஜெக்ட்லையும் அவங்க சொன்னது, இந்த பையனுக்கு படிப்பு வரல, நீ ஸ்கூலை விட்டு போட, இதுக்கு மேலே வச்சா ஸ்கூல் ரிசல்ட்டு எங்களால் முடியல, அதில் நீ வேறு ஏதாவது ஸ்கூல் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்து விட்டதுனால இப்போ அடுத்த ஸ்கூலில் போனால் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான் காமிக்குது. என்ன பார்க்கல யாரும், என்ன யாராவது பார்த்து என்ன அசஸ் பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்கல. என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்து, தம்பி இதில் எல்லாம் ரெட் லைனில் இருக்குப்பா, மார்க்கில் நீ படிக்கிறதுக்கே லாக்கி இல்லாதனால அந்த ஸ்கூல்லேருந்து ஒன்று துரத்து விட்டாங்க, நீ ஓடிப்போ அப்படின்னு மற்ற ஸ்கூலில் யாரும் என்னை சேர்க்கறதுக்கு இல்லாதனால இப்போ இந்த விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படின்னு நம்மளுக்கு முளைக்கல அப்படின்ற முளை வரும்போதே அதை எல்லாத்தையும் பிடிச்சி கிள்ளி விட்டு முளைக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஐ ஃபெல்ட் இந்த எஜுகேஷன் வந்து நாம் படிப்பாளியை உருவாக்குறோமா இல்லை அறிவாளிங்களை உருவாக்குறோமா அப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த பேப்பர் பர்சனாலிட்டி. பேப்பரில் யார் நல்லா மார்க் வாங்குறானோ அவனை மட்டும் நம்ம அக்னாலேஜ் பண்ணி அவன் தான் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிறான் அப்படின்ற
அந்த கான்செப்டை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பேப்பரில் நல்ல மார்க் வாங்குற பையன் என்னவாகிறான், பேப்பரில் சுமாராக மார்க் வாங்குற பையன் என்னவாகிறான், இல்லை அவன் மார்க் வாங்குறது கஷ்டப்பட்டு என்ன ஆகுறான் அப்படின்னு பார்த்தா இந்த ஆவரேஜ் ப்ரொஃபைலில் இப்போ பேசிட்டு இருந்தோம். நான் காந்தி சார் இவரெல்லாம் பேசிட்டு இருந்தப்ப நார்மலாக நல்லா படிக்கிற பசங்க லைஃப்பில் ரிஸ்கே எடுக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க்குனாலே நல்லா படிக்கிற பையன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா படிக்கிற பையன் ஃபெயில் ஆகிட்டானா அவனால் அந்த ஃபெயிலியர் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பசங்க அன்டுவாச் இன்சிடென்ட்லாம் போகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ஃபெயில் ஆகிற பையன் நல்லா படிக்காத பையன் கிடையாது. அவன் போட அடுத்த அட்டம் எழுதிக்கலாம் அப்படின்றான். இவனுக்கு மார்க் தான் அடையாளம். மார்க்ல கேட்ட கேள்வி, எதிர்பார்த்த கேள்வி வரலனாலே முதல் மாடியிலேருந்து குதிச்சிடுறான். சரியா? அந்த பொண்ணோ பையனோ உலகத்தை ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே தயாரா இல்லை பாருங்க. ஸோ அப்படிதான் நம்ம அப்பா அம்மாவும் நாம டீச்சரும் இப்படிதான் நம்மள பசங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கு வச்சு ஒரு பையனை அடையாளம் கண்டுபிடிக்கிறது. அப்படி அடையாளம் கண்டுபிடிச்சா எனக்கு +2ல் 538 நான் சொல்லிடுறேன். அந்த 538 அந்த மார்க் ஷீட் வாங்குறதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் வந்து ரொம்ப நாள் டிபிஐயில் பல நாள் வந்து என்ன ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டு 8வது படிச்சு 6வது படிச்சு 8வது ப்ரைவேட்டு 10வது ப்ரைவேட்டு 10+2 ப்ரைவேட்டு வேலை பார்த்துக்கிட்டே நான் சிந்தாதிரிப்பேட்டையில் மெக்கானிக் ஷெட்டில் அந்த சேரியில் வேலை பார்த்துக்கிட்டேன். இந்த ட்ரிப்ளிகேனில் லாட்டரி டிக்கெட் ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆவடியில் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் சவுண்ட் சர்வீஸ் கடையிலலாம் வேலை பார்த்துக்கிட்டு நான் திருடுதனமாக படித்தாள். நான் நல்ல விஷயத்தை எல்லாரும் கெட்ட விஷயத்தை திருடுதனமாக செய்ய போய் நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை திருடுதனமாக செய்ய வேண்டியது இருந்தது. ஏன்னா சமூகம் என்னை யாரும் ஏற்றுக்கல. நான் படிக்கிறேன் அப்படின்னால உனக்கு தான் வரல துரத்திட்டாங்களே ஓடிப்ரா சும்மா அப்படின்னு தொட்டாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கை ஒரு பெரிய புக், அப்போ எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் சொல்ல விரும்பல. அந்த ஒரு பெரிய புக், அவர் அப்போ ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போல்லாம் ஐஏஎஸ் 6வது நின்ன ஸ்கூல் விட்டு நின்ன பையனுக்கு ஐஏஎஸ்னா என்னன்னு தெரியும்? ஒன்றும் தெரியாது. போலீஸ்காரனா தெரியும், இல்லைன்னா யாராவது கலெக்டர்னு சொன்னால் தெரியும். ஐஏஎஸ்னா ஒன்றும் தெரியற அளவுக்கு ஒன்றும் அறிவு இல்லை. ஸோ அந்த புக்கை தொட்டதுக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் என்னை முட்டி போட்டு உப்பு போட்டு முட்டி போட வச்சு ஒரு மணி நேரம் முட்டி போட வச்சு ரொம்ப நேரம் அவர் என்னை வந்து அடிச்சிருக்காரு. ஆனால் அது வந்து அப்போ வந்து அவருக்கு தெரியாது. என்ன அவர் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு. சரி நம்ம படிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சப்ப யாருக்குமே தெரியாமல் திருடுதனமாக படிப்போம் அப்படின்னா 8வது 10வது 12வதுலாம் நான் வேலை பார்த்துக்கிட்டு நான் எனக்கு இந்த டெக்ஸ்ட் புக் தான் படிப்பேன். எனக்கு கைடெல்லாம் வாங்குறதுக்குலாம் அந்த டெக்ஸ்ட் புக்கே ஏதாவது கடையில் அந்த எடை போடுற கடையில் ஏதாவது வாங்கி அதை கிழிச்சு என்னோட கிழிஞ்சு போன ட்ரௌசர் பாக்கெட்டில் வச்சு அதை படிக்கிறப்ப ஒரு மனசுக்குள்ளே என்னென்னா, சரி யாருக்குமே தெரியாமல் படிக்கிறோம், பாஸ் ஆகிட்டா சொல்லிக்கலாம், சரியா ஃபெயில் ஆகிட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய தடவை ஃபெயில் ஆகிறப்ப என்னை ஃபெயில் ஆகிட்டேன்னு கேட்கறதுக்கும் ஆலையில், பாஸ் ஆகிட்டேன்னா சொல்கிறதுக்கும் கேட்கல. அதனால தான் எனக்கு இந்த ப்ரெஷர்லாம் எனக்கு அப்ளை ஆகவே இல்லை. காமன் ப்ரெஷர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது துரத்துறப்ப தான் ப்ரெஷர் நிறைய இருக்குது ஆக்சுவலாக, சரியா அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய அழுத்தம் கீழே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட பார்த்தேன். அந்த வாட்டரில் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதிகமாக இருக்கும், மேலே போக கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கீழே வந்து அந்த பையனோட ப்ரெஷரில் மேலே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு மேலே டீச்சர் இருக்காங்க, டீச்சருக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க ப்ரெஷர். ஸோ கீழே இருக்கிற அந்த பையன் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணி பர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ லிமிடேஷன் இருக்குது அப்படின்றதுல ஐ குட் ஏபிள் டு சீ தட். ஸோ அப்படி இருந்த நான் விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படின்னு என்னை கேட்டேன். ஸோ எனக்கு நல்ல விதையா அப்படின்னு தெரியல அப்படின்னோடனே, சரி கடவுள் வந்து இந்த உலகத்தில் எந்த பையனையும் பொண்ணையும் படைக்கிறதுல ஒரு குறையும் வைக்கல. குறையெல்லாம் நாமளே நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த குறையிலேருந்து வெளியில் வரணும். நான் யூஸ்வலாக ரைட் பண்ணும்போது, நான் காரை ரைட் பண்ணுறப்ப என் பையன் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற முதல், அப்பா ரெட் லைட்டு அந்த ஸ்டாப் லைன் இருக்குல்ல, கரெக்டாக அந்த ஸ்டாப் லைனை அவன் எட்டி பார்ப்பான். அந்த என்னோட காரோட வீலு, நான் ஆஃபீஸ் வண்டியை விட்டுட்டு ஏதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னோட வண்டியை எடுத்துகிட்டு போகிறப்ப அவன் எட்டி பார்த்து என்னோட கார் வீல் வந்து அந்த இதுக்கு முன்னாடி இருக்கா, அந்த லைனுக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு என்னை பார்த்து சரியா இருக்கு அப்படின்னு என்னை வார்ன் பண்ணுவான். இல்லை கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதனால அவன்
நான் தான் சொல்கிறேன், இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு மேபி இந்த மாதிரி லைன் இருக்கும். ஆனால் ஹியூமன் பொட்டென்ஷியலுக்கு, மனித வளத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டு வைக்கிறோம் நம்ம எஜுகேஷன் வச்சு. ஆக்சுவலாக எஜுகேஷன் தான் லைன் போடுறது. ஏன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலே நம்ம தாண்ட விடுறதில்ல. ஸோ அதனால் இப்போ கூட அவர் சொன்னார்ல, என்னை வந்து அவர் வந்து இந்த பார்த்துங்க சார் கீழே விழுந்துருங்க, எனக்கு இந்த 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 ஹைட் வந்து எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் எனக்கு பயம் இல்லை, இது மேலே நின்று பேசுறதுல எனக்கு பயம் இல்லைல்ல. ஏன்னா எனக்கு இந்த ஹைட்டு எவ்வளோ தூரம் இருக்குது, கீழே விழுந்தாலும் என்ன ஆக போகுதுன்னு ரிஸ்க் எனக்கு தெரியும். பெருசாக ஒன்றும் அடிப்பட போகிறதில்ல. இதே எல்ஐசி மேலே நிறுத்திக்கிட்டு இந்த முனையில் நின்று பேச முடியுமான்னா, இதுதான் எஜுகேஷன், வேற ஒன்றும் இதுதான் எஜுகேஷன். ஸோ இந்த ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் எனக்கு இந்த எஜுகேஷன் ரொம்ப நிறைய சொல்லிக் கொடுத்தது. அதில் எனக்கு இந்த எஜுகேஷன் வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கொடுத்தது. செல்ஃப் அவேர்னஸ், நான் யார், ஹூ ஆம் ஐ. சரியா? விளையும் பயிர் முளையிலேயே தெரியணுமா அப்படின்னா அவசியமே கிடையாது. நாம் இப்படி சொல்லி ஏமாத்திக்கிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியுமா, அதை அந்த பழமொழிலாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நாம் ஒரு பையனை எப்படி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கில் அவங்களோட அந்த அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியலை எப்படி நாம் அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஆங்கிளை நம்ம பார்த்தோம்னா, உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று நல்லா வந்தால் இன்னொன்று நல்லா வராது. நல்லா படிக்கிற பையனுக்கு பிரெயினில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லாஜிக்காக இருப்பாங்க. லெஃப்ட் லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் வந்து கணக்கில் புலியாக இருப்பான், சயின்ஸில் புலியாக இருப்பான், மேக்ஸ் நல்லா வரும், அக்கௌண்டன்சி நல்லா வரும். ஆனால் தமிழில் ஏதாவது ஒரு நல்ல கிரியேட்டிவாக ஏதாவது பேச சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு கிரியேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை வரைய சொல்லுங்க, இல்லை ஏதாவது ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ண சொல்லுங்க, அவனுக்கு இந்த லாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1 + 2, 2 + 2, 2 × 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு வந்துடும். ஆனால் கிரியேட்டிவிட்டி இருக்காது. நம்பரில் அவனுக்கு கிரியேட்டிவிட்டி வராது. ரைட் பிரெயின் ஓரியன்டேஷன் இருக்கிறவங்களுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது 2 ஓரியன்டேஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். கெரியர் ஓரியன்டேஷனுக்கும் நான் பசங்களை எப்படி தான் பார்க்கறது யூஸ்வலாக, யாருக்கு என்ன கெரியர் பெஸ்ட்டாக வரும் அப்படின்னா, ரைட் பிரெயின் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் லெஃப்ட் பிரெயின் ஓரியன்டேஷனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்னோட சொந்தக்காரங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனுக்கு லெஃப்ட் நல்லா வரும், ஆனால் அடித்து சொன்னார் பாருங்க, லெஃப்ட் ஓரியன்டேஷன் நல்லா வரும், ஆனால் லெஃப்ட் ஹேண்டுனாலே வேற எதுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நாம் லெஃப்டில் எழுதுறது ரொம்ப கேவலமாக நினச்சி அடித்து ரைட்டுக்கு மாற்றுவோம். ஸோ அந்த லெஃப்ட் ஓரியன்டேஷன், அந்த ஹேண்ட் ஓரியன்டேஷனை ரைட்டுக்கு மாற்றும்பொழுது எவ்வளோ பொட்டென்ஷியல் டவுன் தெரியுங்களா? இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணுற நிறைய விஷயங்கள்ல இது ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரெயின் ஓரியன்டேஷனில் எனக்கு இந்த டிஸ்லெக்ஷியாவில் இந்த லாஜிக்கல் பேட்டர்ன்லாம் இது சுத்தமாக ஆஃப். ஸோ கிரியேட்டிவ் பேட்டர்ன் ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தப்ப எல்லா விஷயத்தையும் மற்றவங்க பண்ணுற மாதிரி ரொட்டீனாக பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை நாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்னோட ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது. எனக்கு எப்படி சொல்ல தோணணுமோ, எனக்கு என்ன வார்த்தையோ, புக்கில் இருக்கிற வார்த்தை எனக்கு தேவையில்லை, எனக்கு எப்படி சொல்ல தோணுமோ நான் எப்படி முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும். புரியலன்னா வராது. ஒப்பிக்கிறதெல்லாம் டேபிள்ஸ் ஒப்பிக்கிற மாதிரினா அதுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, அந்த ஆர்டர் தெரிஞ்சால் போதும். ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை பேஸ் பண்ணி நான் வந்து நானே க்ரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுற அந்த எபிலிட்டி, இந்த எபிலிட்டியை நான் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தேன் இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில். திஸ் இஸ் கால்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டியில் அவங்களுடைய நிறைய பர்செப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிரேட் லீடர்ஸ் எல்லாமே ஒரு வாத்தியார் சொல்லுவார், டிஸ்லெக்ஷியா இல்லை சொல்லுவார்ல, இடை கடை சாக்கடைன்னு சொல்லி ஒரு 3 கேட்டகரி வச்சுருப்பாங்க பசங்களை. நடுவில் முதல் பசங்கள்லாம் விட்டுருவோம், இடை நடுவில் உட்காந்து இருக்கவன் சுமாரான வேலைக்கு போடுவோம், அதுக்கு பின்னாடி இருக்கு அது பார்க்கலாம் ஒன்று, பின்னாடி சாக்கடை உருப்படவே உருப்படாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த இடை கடை சாக்கடை இஸ் ஆக்சுவலி
மென்யூர் இல்லையா, இட்ஸ் உரம் தான் அது. அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா அவுட்லுக்ல வெறும் ஸ்மெல்ல மட்டும் பார்த்து இது வந்து உருப்படாதுன்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த இந்த இந்த மெஜாரிட்டி நல்லா படிக்கிறவங்களும் சரி நல்லா படிக்காதவங்களும் சரி, மைனாரிட்டி ரொம்ப நல்லா படிக்கிற பையன் 1 2 பார்த்தீங்கன்னா அது மைனாரிட்டி. இந்த சைடில் நல்லா படிக்காதவனும் 1 1 2. ஆனால் இந்த நல்லா படிக்கிற பையனுக்கு குரூப் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. நல்லா படிக்காத பையன் அவன் ஒரு லீடரா இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு 10 பேர் சேர்ப்பான். பாருங்க லீடர்ஷிப் குவாலிட்டி நெகட்டிவா இருக்கு. ஆனா அவன் தனியா சுத்தாம சரி நம்மளுக்கு ஒரு 10 பேர் சேர்ப்போம். சரியா? this is all the qualities வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய குவாலிட்டிஸ். இதெல்லாம் இது பர்சனாலிட்டி குவாலிட்டிஸ். இது நீங்க பசங்களை நீங்க வந்து அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அவன் என்ன பண்றான்னா ஒரு 10 பேர் சேர்க்கிறான். தட் மீன்ஸ் he is able to influence. அவன் சொல்றத கேட்க வைக்கிறான். அது எவ்வளவு பெரிய குவாலிட்டி தெரியுங்களா? ஒரு நல்லா படிக்கிற பையன் அவனை மீறி இன்னொரு பையனை அவனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த குவாலிட்டியே கிடையாது. ஸோ குவாலிட்டியில இந்த பர்சனாலிட்டி குவாலிட்டிஸை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தருக்குமே நாம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு நாம டீச்சிங் மெத்தடாலஜியை மாத்திக்கலாம். நான் டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ கிளாஸ் எடுத்தாலும் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆக்சுவலாக இப்போ போய் ஐஐடியிலலாம் கிளாஸ் எடுக்கிறேன். ஐஐடியில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தெர்மோடைனமிக்ஸ் ஏரோடைனமிக்ஸ்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். பட் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் தெர்மோடைனமிக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது நான் கடைசியில் தான் குவாலிஃபிகேஷன் சொல்கிறது. முதல்ல சொல்லணும்னு வச்சிங்களேன். அவங்க அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லையும் சரி, ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி பற்றிலாம் பேசுகிறப்ப நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் சயின்ஸா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்ன சயின்ஸ்லாம் கிடையாது, கடைசியில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவேன். அவங்க அப்புறம் தான் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சரா சார், எப்படி சார் லிட்ரேச்சரில் நீங்கள் இவ்வளோ சயின்ஸ்லாம் பேசுகிறீங்க அப்படின்றத. சயின்ஸை நான் கொஞ்சம் கிரியேட்டிவாக பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது எல்லாருக்கும் அப்படின்னு. சயின்ஸ் வந்து ரொம்ப லாஜிக்காக பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் கிரியேட்டிவாக பேசுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதனால் ரொம்ப கிரியேட்டிவாக பேச ஆரம்பித்தேன். அதனால என்ன ஆச்சுன்னா நிறைய ரெகக்னிஷன் வர ஆரம்பிச்சது. நிறைய நேஷனல் இன்ஸ்டியூட்ஸில் நேஷனல் சிம்போசியமில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு அதை பற்றி பேசுறது. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு அந்த ஓரியன்டேஷனை நீங்கள் கொடுக்குறப்ப அந்த ஓரியன்டேஷனை அந்த பையனுக்கு நான் கிளாஸில் போகிறப்பவே இங்கே உட்காந்துட்டு இருக்க அந்த ஸ்பேஸில் இருக்கிற எல்லாரோடைய பர்சனாலிட்டியும் எனக்குள்ளே இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன் எத்தனை பேர் வந்து ரொம்ப கேஷுவலாக கேட்குறீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் எனக்கு சொல்லுது இல்லை. எத்தனை பேர் கேஷுவலாக கேட்குறீங்க, எத்தனை பேர் கீனாக கேட்குறீங்க, ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க, எத்தனை பேர் வந்து கவனிக்கிறதோடு எல்லாமே சரி இது பின்னாடி எங்கேயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு நோட்ஸ் எடுக்கிறீங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் சாப்பிட்டோம் ஃபுல் கட்டு, சரி அப்படி கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ இங்கே இருக்கிற ஒருத்தருடைய பின்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறவர், நடுவில் உட்காந்துருக்கவங்க, முன்னாடி உட்காந்துருக்கவங்க, ரைட்டில் உட்காந்துருக்கவங்க, லெஃப்டில் உட்காந்துருக்கவங்க, உங்களோட எல்லாரோடைய பாடி லாங்குவேஜும் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்களோட அட்டென்ஷனை ட்ரா பண்ணும் அப்படின்றதுக்காக பேச ஆரம்பிக்கிற நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சயின்ஸ் படிக்கிற பையன் இந்த சிவில் சர்வீஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் எக்கனாமிக்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், எக்கனாமிக்ஸே படித்த பையன் எக்கனாமிக்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா எக்கனாமிக்ஸ் படித்த பையன் தான் எக்கனாமிக்ஸை ரொம்ப கேவலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பான் ஆக்சுவலாக. அதுதான் சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறீங்க. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் படித்த பையன் எக்கனாமிக்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கான், ஒரு லிட்ரேச்சர் படித்த பையன் எக்கனாமிக்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு எல்லா பர்செப்ஷன்லையும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் பேசிக்காக மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ கிளாஸ் எடுக்கும்பொழுது அந்தந்த பசங்களுக்கு அந்த ஓரியன்டேஷனை நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த காமன் ஃபோரமில், ஒரு காமன் டீச்சிங் ஃபோரமில். ஸோ இங்கே உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கும்பொழுது நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களோட, அந்த பொண்ணோட பையனோட எல்லாரோட ப்ரொஃபைலும் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுறதுன்றது நீங்கள் உணர்வு நிலையில் ரீச் பண்ணலாம், அறிவு நிலையில் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பையனை அறிவு நிலையில் ரீச் பண்ணுறது, புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் சுட்டு போட்டாலும் வராதுன்னு வாங்கல, அது ரொம்ப கஷ்டம். எனக்கு அதனால வரல. அறிவு நிலையில் ரீச் பண்ணி இவங்க எல்லாத்தையும் உணர்வு நிலையில்
என்னோட உணர்வுக்கு அவங்க அந்த உணர்வு நிலையில அவங்க யாரும் டீச் பண்ண ஆரம்பிக்கல. ஒரே ஒருத்தர் தான் எனக்கு என்னோட உணர்வு நிலையில டீச் பண்ணாரு. நான் சிவில் சர்வீஸ் படிக்கிறப்ப எனக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு அவர் டீச் பண்ண அந்த ஒரு ஓரியன்டேஷன் தான் என்னை திரும்ப இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு என்னை வர வச்சது. 2 வாத்தியாருங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து என்னை உசுப்பேத்தி இந்த பக்கம் வர வச்சவர், இன்னொருத்தர் வந்து டீச் பண்ணால் எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் வர வச்சவர். அதில் உணர்வு நிலையில் நாம ஒருத்தரை நம்ம வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சோன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கான்செப்டாக இருந்தாலும் அதை ரொம்ப சிம்பிளாக பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நான் நிறைய சயின்டிஸ்டோடலாம் ஃபிசிக்ஸ் சொல்கிறேன், ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளாக ஃபிசிக்ஸ் தெரியலனாலும் எனக்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் தெரியலனா எப்படி எனக்கு புரிய வைக்கணுமோ அந்த புரிய வைக்கிற அந்த 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 ஆட்டிடியூட் தான் அவங்கள பெரிய சயின்டிஸ்டாக வச்சுருக்கு. அப்துல் கலாம் சாரும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் டீச்சராக இருக்கிறப்ப பசங்களை நான் சொன்ன மாதிரி இந்த விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படின்னா, நீங்கள் முளைக்கிறதுக்கான அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுற ஒரு பெரிய வைட்டல் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக. அப்படி நீங்கள் ஒரு அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அவனை நீங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களை சாவர வரைக்கும் மறக்க மாட்டான். உங்கள் பர்சனாலிட்டி அவன் மூலியமா ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். நானே செத்து போனா கூட இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் பெனோ ஷெஃபினோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு விஷுவலி 100% விஷுவலி பிளைண்ட். அந்த பொண்ணு உலகத்திலேயே அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா முதல் கண்ணு தெரியாத ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். சரிங்களா? அந்த பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்றதுல எனக்கு என்ன எனக்கு பெருமைன்னா, கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணு எங்க போகணும் அப்படின்றத ஃபீல் பண்ண வச்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு முதல்ல ஒரு விஷுவல் ஜேர்னியை காமிச்சிட்டோம். நீ அங்க போனா எப்படி இருப்பமா அப்படின்னு ஒரு விஷுவல் ஜேர்னி. நீ அந்த இடத்துல போய் நின்று பாரு, நீ இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு. 2040 இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அந்த பொண்ணு எழுதும். கண்ணு தெரியாத பொண்ணு இந்த உலகத்துக்கு எழுதும் இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை. இதை விட என்ன வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில? பெரிய விஷயம். அந்த ஜேர்னியை டிராவல் பண்ணி காமிக்கிறோம் படிக்கிறப்ப, ப்ரிப்பேர் பண்றப்ப. ப்ரிப்பரேஷன் அப்படின்றது அவரோட பேசிட்டு இருந்தோம். ப்ரிப்பரேஷன் அப்படின்றது படிச்சு முடிச்சுட்டு அவன் இந்த உலகத்தை எப்படி கையாள போறான் அப்படின்ற அந்த ஜேர்னியை நீங்க அவனுக்கு படிக்கும்பொழுதே உங்க சப்ஜெக்ட் மூலமா நீங்க டிராவல் பண்ணி காமிக்க வேண்டியது இருக்கு. உங்க சப்ஜெக்ட்ல நீங்க டிராவல் பண்ணி காமிக்கலாம். எந்த சப்ஜெக்டானா இருக்கட்டும், தமிழ் லிட்ரேச்சரா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும். இங்கிலீஷ்ல என்னத்தை பெருசா காமிக்க முடியும் சார் அப்படின்னு அதுலயே இருக்கு. பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், என்ன அப்படிதான். சரியா? ஸோ அதில் நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் அந்த பையனுக்கு அந்த ஃபீலோட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிங்கன்னா அந்த பையனோட அந்த ஜேர்னியை அவன் படித்து முடிச்சுட்டு எங்கே போகலாம் அப்படின்ற அந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு விஷுவல் டூர் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷுவல் டூர் ஒன்று காமிக்கணும். நீங்கள் அந்த டூர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம படத்தில் சினிமாவில் வர ட்ரெய்லர் மாதிரி தான். ஃபுல் படத்தை காமிக்கிறது நம்மளால் முடியாது. டீசர் மாதிரி. சரிங்களா? ட்ரெய்லரோ டீசர் மாதிரி. ஸோ நீ பாடுறா, நீ வந்து நீ இந்த படிப்பு படிச்சு இந்த இவ்வளோ ஸ்கோர் எடுத்தனா, இல்லைன்னா இந்த கெரியரை சூஸ் பண்ணனா நீ எந்த இடத்துக்கு போகலாம், எவ்வளோ தூரத்துக்கு போகலாம், எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்றத காமிக்கிறது. கான்ஸ்டபிள் ஆகினா நீ என்ன ஆகலாம், என்ன ஆவேன்? கான்ஸ்டபிள் ஆகினா ரிட்டையர் ஆகிறப்ப இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. எஸ்ஐயா ஜாயின் பண்ணாங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிட்டையர் ஆவாங்க. ஏசியா டிஎஸ்பியா ஜாயின் பண்ணாங்கன்னா மேபி ஐஜி லெவலில் ரிட்டையர் ஆவாங்க. ஐபிஎஸ்ஸாக ஜாயின் பண்ணாங்கன்னா, சின்ன வயசில் ஜாயின் பண்ணாங்கன்னா டிஜிபியாக ரிட்டையர் ஆவாங்க. இப்போ இந்த ஸ்கேல் காமிக்க வேண்டியது இருக்குல்ல, இந்த ஸ்கேல் நமக்கு தெரியறது இல்லை. நீ எந்த இடத்துல என்ட்ரு ஆகுனா நீ எதில் முடிப்ப அப்படின்னு, வாழ்க்கையில் நீ எந்த இடத்துல முடிப்ப அப்படின்னு. இந்த ஸ்கேல் தான் விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படின்ற அந்த ஸ்கேல். ஸோ அந்த ஸ்கேலை நீங்கள் பசங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் மாதிரியான பர்சனாலிட்டிலாம் வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக நாம் டீச்சர்ஸ் டேயில் செலிப்ரேட் பண்ணுறது. அவங்கெல்லாம் அந்த டீச்சர்ஸ் பர்செப்ஷனில் அவ்வளோ பெரிய ஸ்கேல் காமிச்சு அவங்களால வந்து நிறைய பேர் பொலிட்டிக்கல் லீடர்ஸை கன்வெர்ட் ஆகி ஒரு பெரிய மிஷன் கிரியேட் பண்ண முடிந்தது. அவங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. ஸோ எனக்கு அப்படி தான் நான் காலேஜ் முடித்த உடனே இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வச்சுக்கிட்டு எல்லாரும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா உடனே எல்லாருக்கும் நிறைய இந்த கெரியர் அசோசியேஷன் இருக்குது. என்ன கெரியர் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தமிழ் படித்தா டீச்சர் ஆகிறது, என்ன பிஎட் முடிக்க வேண்டியது, பிஏ லிட்ரேச்சரா,
பிஎட் முடிச்சுட்டு டெட் எழுதி வாத்தியார் வேலைக்கு போகிறது, என்ன லைக் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போட்டு டிஆர்பி எழுதி டீச்சர் வேலைக்கு போகிறது. இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஒரு வேலை வச்சுருக்கோம். அந்த ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட் சம்மந்தமாக வேலை வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த எஜுகேஷன் வச்சு ஒரு கோடு போட்டு இதுக்கு மேலே தாண்டக்கூடாது, அவ்வளோதான் சரி, அந்த ரெட் லைன் அந்த கொஞ்சம் இந்த ஸ்டாப் லைன் மாதிரி இந்த எஜுகேஷன் வச்சுக்கிட்டு இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்னத்தை கிழிக்க முடியும் அப்படின்னு நம்மளே என்ன பண்ண வேண்டியதுன்னா கைடன்ஸே அப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது தம்பி, இதில் பிஎஸ்சி குடிச்சு படித்தவங்களே தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, ஒரு வாத்தியார் அப்படி தான் இருந்தார் ஆக்சுவலாக. அவர் என்னென்னா கிளாஸ் எடுக்க வரப்போ என்ன சொல்லுவார்னா, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு டைம் என்ன சொன்னார்னா, தம்பி நீ ஒருத்தர் கேட்பார், தம்பி நீ எந்த காலேஜ் அப்படின்னுவார். அவர் ஏதாவது ஒரு காலேஜ் பேர் சொல்லுவார், ரொம்ப சென்னையிலே ஒரு பெரிய காலேஜாக இருக்கும். தம்பி எப்படியும் ஒரு 3 வருஷம் ஆகும் தம்பி அப்படின்னுவார். அப்புறம் இன்னொரு பொண்ணு கேட்பார், நீ எந்த காலேஜ்மா அப்படின்னாரு. நான் இந்த காலேஜ் சார். ரொம்ப காலர் தூக்கி விட்டு நான் இல்லைன்னா அது பெருசாக சொல்லுவேன், நான் இந்த காலேஜ் சார்னு. அப்போனா உனக்கு 4 வருஷமா அப்படின்னுவார். இப்போ எங்கள் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜா, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜா, அதில் தம்பி நீ அப்படின்னுவார். நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க கவர்மெண்ட் காலேஜ்னு. இப்போ அந்த பசங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களே, நல்லா பார்த்தோன்னே நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க. சரியா, இன்னைக்கு கோட்டு மாட்டிட்டு இருக்கேனேன்றதுக்காக நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருக்கணும். அதனால் பார்த்தோன்னே சொல்லுவார், தம்பி அப்படின்னுவார். அவர் தம்பி எந்த காலேஜ், தம்பி அப்படின்னுவார். மற்றவங்களுக்குலாம் எந்த காலேஜ்னு கேட்பாரு. நம்மளே பார்த்தோன்னே தம்பி அப்படின்னுவார். நாங்கள் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், எங்கே இருக்குது தம்பி, அடுத்தது எங்கே இருக்குது தம்பி, வியாசர்பாடி. என்னது வியாசர்பாடியா தம்பி, வேற ஏதாவது நல்ல வேலையை பார்க்கலாமே, உனக்கு வர வேலையை ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். திரும்ப பாஸ் பண்ணதுக்கப்புறம், சார் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. தம்பி தெரியாமல் சொல்லிட்டேன். நல்ல வேலை, அவர் அதுதான் சொன்னார், தம்பி நல்ல வேலை என்கிட்ட திரும்ப சொன்னேன், இதே மாதிரி அட்லீஸ்ட் நான் மற்றவங்க கிட்ட இனி கேட்காம இருப்பேன் வாயை மூடிட்டு அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக ஒரு மார்க் இன்டர்வியூவில் இந்த சிவில் சர்வீஸ் இந்த யூபிஎஸ்சி மார்க் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மார்க் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறதுல அவர் என்னோட கூட பேனல் மெம்பராக உட்காந்துருந்தாரு. நான் சேர்மேன், அவர் பேனல் மெம்பராக உட்காந்துருந்தாரு. சார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. சொல்லுங்க தம்பி அப்படின்னாரு. சார் தான் சொன்னார், சார் நீங்கள் சார்னு சொல்ல வேணாம், சார்னு சொன்னார். சார்னு சொல்ல வேணாம் சார், உங்கள் ஸ்டூடெண்ட் நான் அப்படின்னு. அப்படியே தம்பி, அப்போனா அவர் உடனே தம்பி அந்த காலேஜா அப்படின்னாரு. இல்லை ஏதாவது ஒரு பெரிய காலேஜ் இருக்குல்ல, தம்பி அந்த காலேஜா சார், அந்த காலேஜ் இல்லை சார், நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க சார் அப்படின்னு. ஓ சார் தம்பி நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க, இப்போ தான் சொன்னார், போன வாரம் தான் சொன்னார், நல்ல வேலை சொன்னீங்க, இனி அட்லீஸ்ட் நான் போகிற இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி கேட்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாரு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படின்ற இந்த இதில் நீங்கள் உங்கள் பசங்களை, உங்ககிட்ட படிக்கிற பசங்களை, இது உங்கள் பசங்களுக்கும் பொருந்தும், உங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்காங்களா அவங்களுக்கும் சேர்த்து தான் இது. நீங்கள் வந்து உங்கள் பசங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட படிக்கிற பசங்களை சொல்லலை, உங்கள் பசங்களுக்கும் சேர்த்து தான் இது ஆக்சுவலாக. ஸோ அந்த பசங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அவர் சொன்ன மாதிரி ஒரு டீசர், ஒரு விஷுவல், ஒரு டூர் ஒன்று காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெரியர் அவனோட லைஃபோட டூர் காமிக்க வேண்டியது இருக்குது. நான் தான் சொன்ன பசங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது எக்ஸாமில் மார்க் வாங்கிறதுக்காகவும் எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்காகவும் இல்லை, லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்காக. லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா உனக்கு என்ன வேணுமோ அது வந்துடும். அதுக்கு என்ன மார்க் வேணுமோ, 1200க்கு 1200 வேணுமா அப்படின்னா தேவையில்லை. எனக்கு இருந்த 538 வச்சு தான் இந்த எக்ஸாமில் நான் தான் ஆல் இண்டியா ஃபஸ்ட்டு, இதுக்கு மேலே என்ன வேணும் என்ன? அப்போ தான் பிரசிடென்ட் அப்துல் கலாம் சாரும் மன்மோகன் சிங் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது என்ன தெரியுங்களா, எல்லாருமே அந்த பசங்க எல்லாருமே அவங்க கிட்ட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்ப அவர்கிட்ட, சார் தெரியுமா ஹூ ஆம் ஐ அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன், யார் தெரியுமா, எங்கள் அப்பா செக்ரட்டரி, எங்கள் அம்மா செக்ரட்டரி, எங்கள் அப்பா ஐபிஎஸ், எங்கள் அம்மா ஐஏஎஸ், மாற்றி காம்பினேஷன், அப்பா ஐஏஎஸ் அம்மா ஐபிஎஸ், இந்த மாதிரி மாற்றி 2 பேரும் ஐஏஎஸ் அப்படின்னு பல காம்பினேஷன், ஐஐடி ஐஏஎம் அப்படின்னு. நானும் அப்துல் கலாம் சார் சொல்கிறப்ப, சார் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது, நல்ல வேலை இந்த இன்ட்ரோடக்ஷனில் தான் எனக்கு தெரிஞ்சுது இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு. பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு தெரியுங்களா, இவங்க எல்லாருமே ரேங்க்ல எனக்கு பின்னாடி. இதுக்கு மேல என்ன வேணும் கடவுள் உங்ககிட்ட சொல்றதுக்கு, நான் யார் அப்படின்னு.
இந்த ஸ்கூல் போகாத, படிப்பு வராத ஒரு குழந்தை தொழிலாளியா இருந்த நான் இந்த எக்ஸாமை மற்றவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இல்லை, ரொம்ப ஈஸியா, ரொம்ப இயல்பா. இந்த எக்ஸாம்ல நிறைய பேர் கேட்குற கேள்வி, டிஸ்லெக்ஷியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு ஒரு பில்டப்போட கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, நான் அது இயல்பாக தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு. என்னுடைய கற்றல் குறைபாடுக்கு நான் என்ன பண்ணா எனக்கு எப்போ இது அந்த என்ன ஆசைப்படுறது எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், எப்போ அது நடக்கும் அப்படின்னு. முதல் அட்டம்ப்ட்ல எனக்கு நடக்குமா? நடக்காது. ஏன்னா நான் அப்பதான் ஆரம்பிக்கிறேன். என்ன தண்ணி தண்ணி என்ன நீங்க என்ன இது நீங்க நீங்க அரிசி உல வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி சுட வச்சுன்னா அரிசி போடுவீங்க, அரிசியும் தண்ணி ஒன்னாவா போடுவீங்க? ஒன்றும் போட முடியாது. போட்டா அது அரிசி சரியா வேகாது. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அரிசியை போட்டு வேக வைக்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இட் ரிக்வயர்ஸ் டைம் டு ப்ரிப்பேர். நான் உடனே ஓவர் நைட்ல ஓவாம ஆக முடியாது, நல்லா தெரியும் எனக்கு. ஸோ அதனால ஐ ஃபெல்ட் தட் ஐ ரிக்வயர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்கில் எதுக்காக? நிறைய பேருக்கு நீ படிக்கிறோம், ஆனால் படிக்கிறது எதுக்காக? புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு. நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 பக்கத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 400 நாளுக்கு மேலே ஆயிருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் கூட என்னால் எனக்கு புரிஞ்சிக்க முடியாத அப்படிதான் இருந்தது என்னோட ரீடிங் எபிலிட்டி. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இன்னைக்கு ஓவர் நைட்டு நான் என்னோட இன்கம் டேக்ஸ் கேசஸ் எல்லாத்துக்குமே அப்பியர் ஆகல. ஓவர் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நைட்டு 15,000 பேப்பர் படிக்க வேண்டியது இருக்கு, 15,000 பேஜஸ் படிக்க வேண்டியது இருக்கு. 15,000 பேப்பரை படிக்கிறது முக்கியம் இல்லை, படிச்சுட்டு நான் போய் கோர்ட்ல எந்த பேஜ பேஸ் பண்ணி நான் என்ன ஆர்குமெண்ட் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு அந்த ஆர்குமெண்ட்டுக்கு கோர்ட்ல. ஸோ அந்த 15,000 பேப்பரை படிக்கிறது அப்படின்றது எனக்கு திடீர்னு வந்ததான்னு பார்த்தா அப்படி கிடையாது. இந்த ரீடிங் எபிலிட்டியை நான் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் எனக்குன்னு ஒரு 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 டெக்னிக்கை, எல்லாருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கும், நான் எனக்குன்னு ஒரு டெக்னிக்கை டெவலப் பண்ண வேண்டியிருந்தது. டெக்னிக்கை டெவலப் பண்ணி சரி ப்ரிப்போசிஷன் ஆர்டிக்கல்லாம் விட்டுருவோம். என்ன ப்ரிப்போசிஷன் ஆர்டிக்கல்னா நம்மளுக்கு ஒன்றும் உதவ போகிறது இல்லை, இசு தட்டு வாசு என்ன ஹி ஹி ஷீலாம் விட்டு அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். மூல வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல, அந்த கீவேர்ட்ஸ் மட்டும். ஸோ முதல்ல என்ன பண்ணுவேன் நான் படிக்கிறதுல, ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த ரீடிங் எபிலிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணுச்சு. முதல்ல ஒரு புக்கை எடுத்த உடனே உட்காந்து லைன் பை லைனாக படிக்கக்கூடாது. முதல்ல ஒரு புக்கை என்ன பண்ணணும், முதல்ல அதை வேடிக்கை பார்க்கணும். சரியா? போன உடனே வீடெல்லாம் சுற்றி பார்ப்போம்ல, வீடு பார்க்க போனால் வீடெல்லாம் சுற்றி பார்ப்போம்ல, அது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது, அந்த மாதிரி முதல்ல சுற்றி பார்க்குறது. சரி, அந்த மாதிரி புக்கை வந்து சுற்றி பார்க்குறது. சரியா? சுற்றி பார்க்கறதுனா முதல்ல கண்டென்ட் பார்க்குறது. கண்டென்ட்டில் சாப்டர் வைஸ் சும்மா ஒரு சாப்டராக பார்க்கும்போதே ஒரு சாப்டர்லையும் அந்த சாப்டரோட டாபிக் இருக்கும், அதில் சப் டாபிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அசோசியேஷனில் ஏற்றிக்கிறது. அசோசியேஷனில் ஏற்றினதுக்கு அப்புறமா ஒரு சாப்டரில் கடைசியில் அந்த சாப்டரில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அதில் என்ன அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கீவேர்ட்ஸ் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரீடிங் எபிலிட்டியை டெவலப் பண்ணி அந்த கீவேர்ட்ஸை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்குன்னா நம்ம இங்கேருந்து டிபிஐக்கு வரதுக்கு அடையாளம் சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, எப்போ சங்கர் நேத்ராலய எதிர்க்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சு போச்சு. இல்லைங்க, நீங்கள் நேராக எங்கே எந்த ஊரில் கிளம்புறீங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்கிறீங்களா, கள்ளக்குறிச்சியிலேருந்து நேராக விழுப்புரம் வந்துருங்க. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக மேல்மருவத்தூர் வரும். மேல்மருவத்தூர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல்மருவத்தூர்லேருந்து அப்படியே அந்த கோயிலை ஒட்டியே ஒரு கடை இருக்கும். அந்த கடையை பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு அப்புறமா ஒரு லேம்ப் போஸ்ட் வரும், லேம்ப் போஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வரும், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் அப்படியே சொல்லினே வந்தேன்னு வச்சுக்கிங்களேன், டிபிஐ எப்போ சொல்லி முடிக்கிறது. நேராக சென்னை வாங்க, சென்னை வந்துட்டிங்களா நுங்கம்பாக்கம் வாங்க, நுங்கம்பாக்கம் வந்துட்டிங்களா அங்கே சங்கர் நேத்திரை எங்கே இருக்குன்னு கேளுங்க, சங்கர் நேத்திரை எதிர்க்க டிபிஐ ஆஃபீஸ் தான் முடிஞ்சு போச்சு. நாம் அப்படி சொல்லி கொடுக்குறது இல்லை. ஆக்சுவலாக நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து நுங்கம்பாக்கம் டிபிஐக்கு ரூட் சொல்கிறதா இருந்தால் நாம் கள்ளக்குறிச்சியில் தம்பி அங்கே வருதுல்ல, நேரம் வீட்டிலேருந்து இறங்கு, ரோடு வரும். சரியா? ரோட்டில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு வச்சுக்கேன், பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து வச்சுக்கேன், எந்த சீட்டில் ஏறி உட்காருவா தெரியுமா, டிரைவர் பக்கத்து சீட்டில் உட்காந்து, அப்போ தான் கேட்டுக்க முடியும் ரூட்டை. சரியா? அப்போ கேட்டுட்டு நீங்கள் டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துக்கணும் தம்பி, உட்காந்துக்கிட்டு ஒன்று விடாமல் பார்த்துட்டு வரணும். சரியா? ரோட்டில் தூங்கிடக்கூடாது. சரியா? தூங்கினா அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. நம்ம படிக்கும் போது அப்படிதான் பசங்களை சொல்றது, தூங்கினா வாழ்க்கையே போச்சு. சரியா? அப்படின்னு சொல்லி நாம நம்மளுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை இந்த ரீடிங் எபிலிட்டியோட அசோசியேட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுறப்பவும் அதுதான் நான் அடாப்ட் பண்ணது. ஆக்சுவலாக இந்த சிவில் ஜாப்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப என்னால் எல்லாரும் 70 பக்கம் எழுதுவாங்க. ஏன்னா
10 நிமிஷம் போனப்பவே என்ன ஆயிடும்னா, எனக்கு வயித்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சது முதல் தடவை. எப்படின்னா, 10வது நிமிஷத்துல ஒருத்தன் அடிஷனல் சீட் கேட்பான். சார் அப்படின்னு கை நீட்டுவான். நான் வந்து ஆக்சுவலா 3 மணி நேரம் முடிஞ்சு அந்த 24 பக்கத்துல என்னால 16வது பக்கத்தை தாண்ட முடியாது. 24ல 16வது தாண்ட முடியாது. 17வது அடுத்த வருஷம் 17 தாண்டிடுவோம் அப்படின்னு நான் எப்பவுமே ஒரு இது வச்சிருப்பேன். சரியா? நானும் ரொம்ப வேகமா எழுதுனேன். ரொம்ப வேகமா எழுத முடியாது. எல்லாத்தையும் இப்போ 300 வார்த்தை எழுதணும்னா 300 வார்த்தை என்னால எழுத முடியாது. ஒரு 120 வார்த்தை 130 வார்த்தை எழுதணும்னா பெரிய விஷயம். ஏன்னா அப்படி எழுத ஆரம்பிச்சேன்னா 300 மார்க்குக்கு என்னால 200 மார்க்கு தான் எழுத முடியும். ஆனா 200 மார்க்குக்கு தேவையான மார்க் எனக்கு வந்துடும். எனக்கு 160க்கு மேல வந்துடும். நான் எழுதுறதுக்கு மற்றவங்க எல்லாம் 300 எழுதி 180 160 வாங்குவாங்க. நான் 200 எழுதி இந்த ஆவரேஜ் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த எழுதுறதுல நிறைய லிமிடேஷன். அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த சர்வீஸ் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வரப்ப எனக்கு 70 பக்கம் எழுதின நான் மற்றவங்க எல்லாம் எழுதுனதுல நான் சொன்ன 10வது நிமிஷத்துல அடிஷன் சீட் வாங்கினவங்களாம் பார்த்து எனக்கு நம்ம எப்போ 70வது பக்கத்தை வாங்குவோம் இல்லை எழுத போறோம் அப்படின்னு நான் என்ன மலைச்சு நின்று இருந்தேன்னா, நான் 70 டார்கெட்டா வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 70 பக்கம் எழுதுனது டார்கெட்டா வச்சிருந்தேன்னா சத்தியமா என்னால இந்த எக்ஸாமை அதை நினைச்சே விட்டுருந்துருப்பேன். ஆனா எனக்கு என்னன்னா, நாம புரிஞ்சது எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்றத அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலா இந்த எக்ஸாமினேஷன்ல எக்ஸாமினர் திருத்துறவருடைய மைண்ட் செட் எனக்கு மைண்ட்ல எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நாம மற்றவங்களோட மனநிலையிலிருந்து செய்ய ஆரம்பிக்க கத்துக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம் பேப்பரை திருத்துறவரு என் பேப்பர்ல என்னத்தை எதிர்பார்க்கிறார், என் பேப்பர்ல என்ன இருந்தா அவர் மார்க் போடுவாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கறது உண்டு. ஸோ என்ன இது வாழ்க்கையில நான் லாட்டரி டிக்கெட் விற்கிறப்ப என்ன சொன்னா, இப்ப லுங்கி கட்டிட்டு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் லுங்கி கட்டி வர்றவர்கிட்ட, அண்ணே நீங்க இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நாளே வந்து பாருங்க நீங்க என்னது ரிலையன்ஸ் அம்பானி மாதிரி வீடு கட்டிடலாம் அப்படின்னு நான் தம்பி அப்படின்னு. சரியா? அண்ணே நீங்க லுங்கி கட்டிட்டு வரவருக்கு, அண்ணே நீங்க பாருங்க நீங்க லுங்கி கட்டிட்டு இருக்கீங்க, அந்த அண்ணன் போறாரு பாருங்க, ஒரு கார்ல போறாரு பாருங்க, நாளைக்கு அவர் மாதிரி ஒரு காரை வாங்கலாம் நேரடியாக காரை காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஓ தம்பி இதுல ஊந்துருமா அப்படின்னு. ஸோ ஒருத்தருக்கு மாற்ற வேண்டியது இருக்கு. கார்ல வரவர்கிட்ட இன்னொரு கார் வாங்கிடலாங்க, இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு வேற ஆஸ்பிரேஷன் காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க நான் மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பண்ணணுன்றதுக்காக இந்த எக்ஸாமினர் திருத்துறவங்க என்னோட பேப்பர்ல என்னத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற அந்த பெர்செப்ஷன்ல நான் என்ன பண்ண யோசிக்க ஆரம்பிச்சேன். சரி நம்ம எழுத போறோம். இப்ப அவர் டீசர் சொன்ன மாதிரி நான் எக்ஸாமினருக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, ஒரு கேள்விக்கு முதல்லயே ஒரு டீசர் போட்டு காமிச்சிருவேன். ஒரு ட்ரெய்லர் ஆன்சர் ட்ரெய்லர் ஒன்று எழுதி காமிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எழுதுறதுக்கு, அந்த மெயின் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடியே எல்லா கீவேர்ட்ஸையுமே ஒரு ஆன்சர் ட்ரெய்லரை முதல்ல போட்டு அதை கரெக்டா புல்லட் பாயிண்ட் மாதிரி போட்டு ஆன்சர் ட்ரெய்லர் காமிச்ச உடனே அங்கேயே கதை முடிஞ்சுது. ஏன்னா நம்ம நிறைய பேர் ட்ரெய்லர்லயே ஏமாந்துடுறோம். சரியா? படத்துல நிறைய ட்ரெய்லர்லயே ஏமாந்து ஓ படம் நல்லா இருக்குன்னு சே போய் உட்காந்து படம் பார்த்துக்கிறோம். டேய் இது மொக்க படம்டா. என் பேப்பரை இறங்கி திருத்த ஆரம்பிச்சாங்கன்னா அது எவ்வளவு விபரீதம்னு எனக்கு தெரியும். சரியா? ஏன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அதுன்னு வரும்னு தெரியும். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணல. இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் ட்ரெய்லர் மாதிரி எழுதிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய டாபிக் அனாலிசிஸ்ல எழுத வேண்டியது. ஸோ திஸ் இஸ் ஆல் தி ப்ராசஸ் விச் ஐ டிட். அண்ட் அப்படிதான் என்னோட இந்த எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூவும் அப்படிதான் இந்த ஓரல் கம்யூனிகேஷன்ல நம்ம இது ஓவர் கம் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இண்டிவிஜுவாலிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு பையனுக்கும் நீங்க இண்டிவிஜுவாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. இப்போ வரப்ப கூட இன்னொரு ட்ரைனிங் முடிச்சு வரப்ப கூட இந்த எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டியும் பர்ஃபார்மன்ஸையும் ரெடியூஸ் பண்ணிடுது. அதெல்லாம் என்ன பண்றான்னா, அவன் ஹி இஸ் நாட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கறது இல்லை. நீ புக்ல இருக்கிற மாதிரி எழுது, புக்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி எடுத்த காப்பி மாதிரி அடி அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளுக்கே தெரியறது இல்லை. ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு சுயமா எழுதுறதுக்கு அதுக்கு என்ன வார்த்தை இருந்தா சுயமா எழுதலாம் அப்படின்றது நமக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால சுயமா எழுதுறதுக்கான அந்த சிந்தனையும் சுயமா எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அவன் இந்த உலகத்தை தைரியமா ஜெயிச்சிருவான். ஏதாவது ஒரு விஷயத்த சுயமா செய்ய ஆரம்பிச்சான்னா அவன் தைரியமா ஜெயிக்க ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் யோசிச்சேன் நான், எனக்கு என்ன எழுதணும் என்ன பேசணும் அப்படின்றதுக்கு எனக்கு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை எழுத ஆரம்பிச்சு இந்த 17 பக்கத்துல இந்த 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 உலகத்துல இதான் ரொம்ப டஃப்பான எக்ஸாமினேஷன் சொன்னதை ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேருக்கு என்ன ஐஏஎஸ் அப்படின்னா
உடனே சொல்லுவாங்க, தம்பி ஐஏஎஸ் இன்டர்வியூல என்ன கேட்பாங்க தெரியுமா, எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தேன், என்ன ஜன்னல் எந்த பக்கம், ஜன்னலுக்கு தாப்பால் எந்த பக்கம் அப்படின்லாம் கேட்பாங்க தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம பில்டப் கொடுத்ததெல்லாம் போக, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளான குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றதுல ஏற்கனவே காலையில் அவர் பேசியிருக்க சிடிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ்னு. டிஃபென்ஸில் ஓடிஏ போகிறதுக்கும் ஐஎம்ஏ போகிறதுக்கும் அது தனி என்ட்ரி. அது அவங்க தான் இந்த இதுக்கும் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கும் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது +2 என்ட்ரி. அது ஆக்சுவலாக இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் தனியாக ஒன்று இருக்குது. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் தனி தான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது. இப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் ஒரே காமன் என்ட்ரன்ஸ் தான். ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் மற்ற எல்லா இதுக்கு ஒன்று ஆல் இண்டியா சர்வீஸில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம். பட் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தனியாக நடக்கும். ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் எனி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எந்த பிஇ ஒன்றா எழுதிக்கலாம். அதில் ஒன்றும் எதுவும் குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ் நான் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எழுத முடியாது ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும். ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு சயின்ஸ் கிராஜுவேட்ஸும் டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ் எழுதலாம். ஸோ அது இன்ஜினியரிங் சர்வீஸில் எனி இன்ஜினியர்ஸ் கேன் அப்பியர் ஃபார் எனி எக்ஸாம். ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே பேசிக் இன்ஜினியரிங் மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. இப்போ பயோடெக்னாலஜி படிச்சாங்கன்னா பயோடெக்னாலஜி சிலபஸில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அவங்க அதில் ஐஏஎஸ்க்கு வந்து பயோடெக்னாலஜி இருந்தால் எழுதிருப்பேனா அப்படின்னா கிடையாது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இசிஇ அந்த மாதிரி இன்ஜினியரிங் மட்டும்தான் அதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த சிவில் சர்வீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கரஸ்பாண்டன்ஸாக இருக்கலாம், அது வந்து ஓப்பன் டிகிரியாக இருக்கலாம், எனி யூனிவர்சிட்டி ஃப்ரம் எனி ரிகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து எனி டிகிரி. ஸோ அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கலாம், செகண்ட் கிளாஸாக இருக்கலாம், பாஸ் ஆகிருக்கலாம், பெரிய காலேஜாக இருக்கலாம், சின்ன காலேஜாக இருக்கலாம், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்கலாம், கரஸ்பாண்டன்ஸில் இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ஒரு சாதாரண குவாலிஃபிகேஷன் வச்சு இவ்வளோ பெரிய வேலை வாங்க முடியும் அப்படின்னு நான் அந்த அண்ணா சொன்னார்ல, அவர் முட்டி போட வச்சார் பார்த்தீங்களா, அந்த முட்டி போட அண்ணா வச்சு அவர் தான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ முட்டி போட வச்சு தெரிய வச்ச ஒரு விஷயம், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி போதும் அப்படின்னு. ஸோ அந்த டிகிரியை வச்சு தான் இந்த எக்ஸாமினேஷன் என்னால் ஸ்கேல் அப் பண்ண முடியுது. இதை வச்சு தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கும் அதே தான். குரூப் 1ல் என்ன ஒன்று, கரஸ்பாண்டன்ஸ்க்கு ஓப்பன் டிகிரிக்கும் அலௌட் இல்லை, ரெகுலர் டிகிரி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதான் குவாலிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. அதுலேயும் இந்த குரூப் 1ல் டெப்டி கலெக்டர் ஆரம்பிச்சு, டிஎஸ்பி ஆரம்பிச்சு, கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் டெப்டி ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இந்த எக்ஸாமில் எல்லாத்துலையும் நான் கிளியர் பண்ணி இந்த எக்ஸாமில் கடைசியில் ஃபாரின் சர்வீஸ் தான் நான் அஸ்பயர் பண்ணது. ஃபாரின் சர்வீஸ் வேகன்சி இல்லாதனால எனக்கு ஃபாரின் சர்வீஸ் கிடைக்கல ஆக்சுவலாக. ஐஏஎஸும் ஆஃப் பண்ணல, ஐபிஎஸ் ஆஃப் பண்ணல, அதனால ஐஆர்எஸ் வந்து லேண்ட் ஆனேன். ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸாமை கிளியர் பண்ணி அப்துல் கலாம் சார் கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் சார் சொன்னது இது ஆக்சுவலாக, தம்பி உனக்கு நடந்தது உண்மையாலுமே இப்போ நீ என்கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல, இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்படின்னு. கடவுள் ஆனால் இந்த இடத்துல வந்து உன்னை நிற்க வச்சிருக்காரு அப்படின்னா, நீ மற்றவங்களுக்கு சொல்லணும் கட்டாயமாக. கிராமத்தில் இருக்கிற எல்லா அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா பசங்களுக்கும், கிராமத்தில் இருக்க பசங்க எல்லாத்துக்கும், உன்னாலே படிப்பு சுமாராக வராமல் நீ வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருந்து, ஒரு சைல்ட் லேபராக இருந்து இவ்வளோ தூரத்தில் இந்த எக்ஸாமை உன்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இவ்வளோ பசங்க இருக்காங்க, உன்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் போய் சொல்லு. அதனால என்ன பண்ணுறேன்னா, வருஷம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நானே வாலண்டியராக போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் எங்கே எந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறேனோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அந்த பசங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பசங்களை இன்வேரியபிளி எல்லா கிராமத்துலையும் நான் பார்த்துடுறேன். ஸோ அந்த பசங்கிட்ட சொல்கிறது, நீ போலீஸ் வேலையில் செய்கிறதுக்கு ஆசைப்படு, ஆனால் கான்ஸ்டபிளாக சேராத, எஸ்ஐயா சேர்ந்தீங்கன்னா எங்கே போவ, டிஎஸ்பியாக சேர்ந்தா எங்கே போவா, ஐபிஎஸ் சேர்ந்தா எங்கே போவா, ஐபிஎஸ்க்கு ஆசைப்படு. உனக்கு டிஎஸ்பி வந்தால் கூட மற்றவங்களுக்கு அது உண்மையாலுமே பெரிய விஷயம், ஆனால் உனக்கு அது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நீ ஆசைப்பட்டதே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மாதிரி எல்லாரும் அப்போ சொல்லுவாங்க. இதே ஃபெயிலான உன்னை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், அப்பவே தெரியுங்க அவன் ரொம்ப அறிவாளி. என்ன இவனை நீங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் என்ன மாதிரி சைக்கிள் ஓட்டுவான் தெரியுமா. நம்ம செஞ்சதுக்கெல்லாம் அப்புறம் பின் காரணங்கள்லாம் சொல்லுவாங்களே, அவன் என்னமா சைக்கிள் ஓட்டுவான் தெரியுமா, எப்படியா நடப்பான் தெரியுமா, எப்படிலாம் வேலை வாங்குவான் தெரியுமா, அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்றத நாம வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பின்னாடி காரணம் சொல்லிக்கிறது, புரியுதுங்களா. பின்னாடி இருந்து காரணம் சொல்றது தான் நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம்.
எல்லா பசங்களுக்குமே அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா அந்த பசங்களை நீங்க ரியலைஸ் பண்ண வைக்க வேண்டியதுதான் உங்களோட வேலையை. நீங்க உங்க வேலை டீச் பண்ற வேலை, அது ரொட்டீன் வேலை. அவனுக்குள்ள என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த பொட்டன்ஷியலுக்கு அவனுக்கு ஒரு லைஃப் டூர் காமிங்க. லைஃப் டூரை காமிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வேற ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டி, இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி வேற யாரும் இருக்க முடியாது அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ. இதுதான் டீச்சர். டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி கிரியேட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆளுமை செதுக்கி, ஒரு ஆளுமை உருவாக்கி, இல்லைன்னா ஆளுமை சிற்பி. நீங்க எப்படி செதுக்குறீங்களோ அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்துருக்கு. அந்த ஃபார்ம் தான் இந்த உலகத்துக்கு அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க பர்சனாலிட்டி கிரியேட்டரா இருக்கணும், டெஸ்ட்ராயரா இருக்கக்கூடாது. டெஸ்ட்ராயரா இருந்தீங்கன்னா அதோட ஒரு சாபமான வேலை வர ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் டீச்சர் வேலையை அசியூம் பண்ணது காரணம். எனக்கு புண்ணியம் வரணும் அப்படின்னா நிறைய பேர் ஏன்னா இவ்வளோ குறையா இருக்கிற நான் வந்து இது முக்கியம் கிடையாது. ஏன்னா அப்துல் கலாம் சார் சொன்னது, நிறைய பேர் நான் உருவாக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால திரும்ப டீச் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் ஓப்பனாக நான் பிரேக் பண்ணுறதும் என்னால் முடியும். அப்படின்னா ஸ்கூல் போகாத, படிப்பு வராத என்னாலேயே இந்த விஷயத்தை, இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமாக என்னுடைய குறை நிறை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படிப்பு எனக்கு நான் யார் அப்படின்றத ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுத்த அந்த ஒரு விஷயம். படிக்காம போயிருந்தா பெரிய ஆளாக இருந்திருப்பேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் இருந்திருக்க முடியாது. ஏன்னா என்னோட ஸ்பிரிட்டுக்கு எங்கேயாவது இடத்துல வியாபாரம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் எனக்கு கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரசிடென்ட்டோடும் பிரைம் மினிஸ்டரோடும் ஒர்க் பண்ணுறேன். அந்த கெப்பாசிட்டியும் என்ன, அது இல்லாமல் இவ்வளோ பேரை மோட்டிவேட் பண்ணி நான் பேசுறத இங்கே உட்காந்து இத்தனை டீச்சர், ஒரு டீச்சர் கூட நான் அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்து இந்த பக்கம் ஒரு டீச்சர் கூட கேட்கறதுக்கு எனக்கு இல்லை, வாய்ப்பு இல்லாத எனக்கு இத்தனை டீச்சரை இன்னைக்கு கேட்க வைக்கிறாங்க அப்படின்னா, கேட்க வச்சிருக்காங்க அப்படின்னா கடவுள் வந்து என்ன திரும்ப உங்ககிட்டலாம் சொல்லணும் அப்படின்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பையனுடைய பொட்டன்ஷியலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கிரியேட்டராக இருங்க, டெஸ்ட்ராயராக இல்லாமல். அந்த ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பில் டீச்சர் ப்ரொஃபஷன் தான் இருக்குதுல தி பெஸ்ட் ப்ரொஃபஷன். உலகத்தில் புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ரோஜராக இருந்தால் கூட முடியாது. புண்ணியம் சம்பாதிக்கிறதுல தி பெஸ்ட் ப்ரொஃபஷன் சொன்னால் டீச்சர் தான். இன்னைக்கு அந்த பொண்ணு உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, இதை விட எனக்கு என்ன வேணும், நான் சின்ன ஆளாகிட்டேன், நான் அந்த கண்ணு தெரியாத அந்த பொண்ணு என் பேர் சொல்லுது அப்படின்னா இதை விட எனக்கு என்ன வேணும், புண்ணியம் வேற ஒன்றும் தேவையில்லை. கண்ணு தெரியாத அந்த பொண்ணு என் பேர் சொல்லுது அப்படின்னா, உங்கள் பையன் உங்ககிட்ட படிக்கிற பையனோ பொண்ணோ உங்கள் பேர் சொன்னாங்கன்னா இதை விட என்ன உங்களுக்கு புண்ணியம் வேணும்? உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு, உங்களுடைய 2 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு என்ன வேணும்? வேற ஒன்றும் இல்லை. கடவுள் இது உங்களுக்கு கொடுக்கறது ஒரு 5 தலைமுறை 10 தலைமுறைக்கு புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேலையை கொடுத்துருக்காரு. ஸோ புண்ணியத்தை நிறைய சம்பாதிங்க, நிறைய ஆளுமையை தயார்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.